மதுரை அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான ஆன்லைன் முன்பதிவானது தற்போது தொடங்கியிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போட்டியில் கலந்து கொள்ளும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கான முன்பதிவு தொடங்கியிருக்கிறது. ஜனவரி 14 அவனியாபுரம், 15 பாலமேடு, 16 அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுகின்றன. இந்த போட்டியில் பங்கேற்கக்கூடிய காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு தற்போது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர், அதனைத் தொடர்ந்து பாலமேடு, அவனியாபுரம் அடுத்தடுத்து ஜல்லிக்கட்டு போட்டிகளானது நடைபெற இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கான ஆன்லைன் பதிவானது தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் இன்று சரியாக 5 மணிக்கு தற்போது தொடங்கியிருக்கிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் வருகின்ற 14ஆம் தேதி அவனியாபுரத்திலும், 15ஆம் தேதி பாலமேட்டிலும், 16ஆம் தேதி உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி என 3 போட்டிகள் நடத்தப்பட இருக்கிறது. பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் தற்போது இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக அனுமதியானது அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய காளைகள் அதேபோல மாடுபிடி வீரர்களுக்கு ஆன்லைன் முன்பதிவு தொடங்கி இருக்கிறது. சரியாக மாலை 5 மணிக்கு மதுரை.nic.in என்ற இணையதளத்தின் தற்போது ஆன்லைன் பதிவானது தொடங்கி இருக்கிறது. இதில் ஏராளமான இளைஞர்கள் மற்றும் காளை உரிமையாளர்கள் ஆர்வமுடன் தற்போது பதிவு செய்து வருகிறார்கள். மேலும் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யக்கூடிய காளைகளுக்கான பதிவில் காளையினுடைய இனம், அதனுடைய பூர்வீகம், வயது, காளைகளுக்கு பல்வரிசை, அதே போல நிறம், கொம்பின் நீளம், காளையின் உயரம், காளைகளின் அடையாளங்கள் மற்றும் இரு கொம்புகளுக்கு இடையே உள்ள இடைவெளி, மேலும் கால்நடை மருந்தகத்தின் சார்பில் கால்நடை மருந்தகத்தினுடைய பெயர், காளைகளுக்காக போடப்பட்ட தடுப்பூசி விவரங்கள், காளையின் மருத்துவ சான்றிதழ், காளையின் படம், உரிமையாளர் படம் மற்றும் உரிமையாளர்களுடன் உடன் வரக்கூடிய உதவியாளர் புகைப்படம் என்ற ஆவணங்களுடன் ஜல்லிக்கட்டு காளையை துன்புறுத்தாமல் விதிகளுக்கு உட்பட்டு போட்டியில் கலந்து கொள்வோம் என்ற உறுதிமொழி ஒப்புதலுடன் தற்போது அளித்த பின்னரே இந்த முன்பதிவானது தற்போது செய்யப்பட்டு வருகிறது. இதுபோன்று மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவிலும் மாடுபிடி வீரர்களுடைய கைபேசி எண், அவர்களுடைய ஆதார், பெயர், வயது, முகவரி, மின்னஞ்சல், அவர்களுடைய எடை, இரத்த வகை, உயரம், மேலும் காளைகளை அடக்குபவர்கள் மருத்துவ சான்றிதழ் இருக்க வேண்டும், அவர்களுடைய பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படம் ஆகியவற்றை பதிவேற்றம் செய்யப்பட்டு தற்போது முன்பதிவானது செய்யப்பட்டு வருகிறது. இன்று மாலை 5 மணிக்கு தொடங்கப்பட்டு நாளை மாலை 5 மணி வரை 3 இடங்களில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் பதிவு செய்யலாம் என்றும், ஏதேனும் ஒரு போட்டியில் அவர்கள் அந்த காளைகள் பதிவு செய்யப்பட்ட மாடுபிடி வீரர்களோ அல்லது காளைகளுக்கான அந்த காளைகளோ ஏதாவது இந்த 3இல் ஏதாவது ஒரு போட்டியில் கலந்து கொள்வதற்காக தற்போது அந்த அனுமதியானது வழங்கப்பட இருக்கிறது. மேலும் பதிவின் போது எந்த போட்டியில் கலந்து கொள்ள போகிறோம் இது குறித்து தகவல் அளிக்க வேண்டும் என்றும், ஒரு போட்டியில் கலந்து கொள்ளும் மாடுபிடி வீரரோ காளைகளோ மாற்று போட்டியில் கலந்து கொள்ள இயலாது என்பதும் தற்போது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பதிவு செய்யப்பட்ட காளை மற்றும் மாடுபிடி வீரர்களின் ஆவணங்களை பொறுத்தவரை அவர்களுக்கான அனுமதி சீட்டானது ஆன்லைனிலேயே டவுன்லோட் செய்து கொள்ளலாம் என்றும், இதனையடுத்து போட்டிக்கு வரும் முன்பாக முன்பதிவு டோக்கனை எடுத்து வந்தால் மட்டுமே போட்டியில் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் மூலமாக முன்பதிவானது தொடங்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுபிடி வீரர்களும் அதேபோல காளை உரிமையாளர்கள் ஆர்வமுடன் தங்களது பெயர்களை தற்போது பதிவு செய்து வருகிறார்கள். இதில் முறைகேடுகளை தடுக்க QR கோடு இணைப்புடன் டோக்கன் ஆனது வழங்கப்பட இருக்கிறது. ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து ஆன்லைன் மூலமே டோக்கன் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.